துதித்து பாடிட பார்க்கிறோம். துதித்து பாடிட பார்க்கிறோமே உங்கள் இயேசுவே நாமமே. துதித்து பாடிட பார்க்கிறோமே உங்கள் இயேசுவே நாமமே. துதிகளை காட்டில் வாசம் செய்யும் Hallelujah.
ஹalleluya ஆனந்தமே பரமானந்தமே ஹalleluya கடினமான பாதைகளிலும் கஷ்டமான பாதைகளிலும் ஒருவருக்கே நமக்கு உதவி செய்வது என்ற சிச்சுவேஷன் வந்தபோது அதை மட்டும் கைவிடாமல் எல்லாரையும் தொழுகையை போல பாதுகாத்து நடத்தி வந்த அதிசயமான கிரிகளுக்காய் நன்றாய் Hallelujah, hallelujah, praise the Lord. பாடல் பாடும் பாடல் பாடும் பாடலே சுமக்காக 494 பாடும் பாடல் பேசுவதாக பாடுவே நான் என்னாலும் என் ராஜா வண்ணரோஜா பல்லதாம் அவரே பாடும் பாடல் பேசுவதாக பாடுவே நான் என் ராஜா வண்ணரோஜா பல்லதாம் Amen.
என்றென்றுமே நிலையாகவே கிடையாது. ஹல்லேலூயா. முழுவதுமாக நம்மை அன்பு கூறுகிறது. ஹல்லேலூயா. அந்த அன்பிற்கு நாம் என்ன கைமாறு செய்ய முடியும்? என்னை மீட்டிடவே தம் ஜீவன் தந்தார். நேசர் அன்பில் நம்ம இந்த காலை ஆராதனைக்கு நாம் ஒரு பெரிய நோக்கம் உண்டானால் நேசரின் அன்பிலே மகிழலாம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையை என்ன செய்ய போறீங்க? அன்பிலே மகிழ போறீங்க. ஹல்லேலூயா. ஒரு நாளிலே நம்ம தேடி வந்தார், நம்மை ரட்சித்தார், நம்முடைய பாவங்களெல்லாம் கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்மை சொந்த பிள்ளையாக மாற்றினார், நம்மை மனவாட்டியாக மாற்றி அவர் வரும்போது நம்மை சேர்த்துக் கொள்ளும்படியாக நம் மேலே வைத்திருக்க அன்பு, அந்த அன்புக்கு ஈடாக உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. காலையில் நன்மையாக நிறைந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் மகிமையாய் நம் மத்தியிலே அசைவார். ஹல்லேலூயா. 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 நம்பிடுவே
எலியாவின் தேவனே அவர் இருந்திடும் தேவன். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.
அசைவாடும் அனலாக்கும் அக்கினி சுவாலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட்களிலே அனலமில்லாமல் குளிரமில்லாமல் இருந்தால் நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று அவர் சொல்லியிருப்பார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நாம் எப்பொழுதும் அனல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். குறைந்த அனுபவம் வேண்டும் என்று சொன்னால் நம்ம அந்த பழைய படிச்சது மாதிரி தூங்கி நடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே போய்விடும். நம் ஆண்டவருக்காக வைராக்கியமான வாஞ்சியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுதான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எப்படி அனலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி அனலாக வேண்டும்? வேத வசனத்தை நீங்கள் தியானிக்கும் போது அனலாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. நான் தியானிக்கையில் அக்கினி போன்றது. ஹல்லேலூயா. அப்ப வேத வார்த்தை அனலற்ற உடனே வரும்போது குறித்த நிலைமை என்று வரும்போது உடனே என்ன செய்யணும்? வேத வசனத்தை எடுத்து வாசித்து 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 நம்ம அனலாக்கி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எந்த வழியுமே அனலாக்கு அவருடைய வார்த்தை ஒன்றுதான் நம்ம அனலாக்க முடியும். அதுக்கப்புறம் வார்த்தையை வாசித்து விட்டு நல்ல கத்தரை துதிக்கும் போது ஸ்தோத்திரிக்கும் போது உடைய ஆவியை அனல் பறக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிகள் கடைசி நாட்களிலே அனல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய அனலற்ற ஜீவியம், மங்கி போன ஜீவியம், குளிர் அனுபவ ஜீவியம் நம்ம இருக்கும் என்று சொன்னால் இந்த காலைகளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை அனல் மூட்டுவாராக. அனல் மூட்டுவாராக. உங்கள் ஆவியிலே, ஒரு ஆத்மாவிலே, ஒரு சுற்றையிலே கத்திர வல்லமை இப்போதே அனல் மூட்டுவதாக. அனலுள்ளவர்களாக இருக்கும்படியாக ஆவியிலே அனலுள்ளவர்களாக இருங்கள். ஆவியிலே அனலுள்ளவர்களாக இருங்கள். ஆவியிலே அனலுள்ளவர்களாக மாம்சம் பலவீனம் ஆவியோ உற்சாகம் உயிர்ப்பிக்கக்கூடியது. ஹல்லேலூயா. உங்களை பலப்படுத்துவதாக. கொஞ்ச நேரம் ஆண்டவரை முகத்தை நோக்கி பார்த்து அனலை எடுத்து அந்த வசனங்களை என்ன தெரியுமோ அறிக்கை செய்ய ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். காலையிலே பரிசுத்தாவியான நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயாப்பவரே நமக்காக அபியானவரே நமக்காக ஆவியை அனலை தாங்கப்போம். எனக்காக அனலை தாங்கப்போம். எங்கள் ஒவ்வொருக்கும் ஆவி அனலை தாங்கப்போம். என் சமயத்திற்கு ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படியாக அனலுள்ள ஒரு ஜீவியத்தை தாங்க ஆவிக்குரிய அனல் ஒரு அடி பெரிய போது அதை பக்கத்திலே போக முடியாது. சிந்தனைகளை மாற்றினாக பிசாசு எல்லா தண்டனைகளையும் நாமத்தினாலே தேவனே
எலியாவின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் சமாளித்து நிற்கக்கூடிய எலியாக்களை மாற்றும். பகாலுக்கு முழங்கால் படுத்தால் 7000 பேரை வைத்திருப்பேன் சொல்லுகிறேன். அப்பா அந்த 400 திரசிலே சந்தரித்தவரே எலியாவின் தேவனே அக்கினி இறக்கி அவர்கள் என் ஜெபங்களிலே அக்கினி இறக்குவீராக. என் ஒரு மனதில் அக்கினி இறக்குவீராக. என் சபையிலே அக்கினிமயமான நாமங்களால் ஆவியானவர் வல்லமையாய் கடந்து வருவீராக. அபிஷேகத்தினாலே அபிஷேகிக்கிறாக. மஸ்தை மாடும் மாவியே எனில் மாறுவே இசையும் பாடுவே நம் தினத்தோடு இசையும் பாடுவே நம் தினத்தோடு ஆசை மாடும் மாவியே அக்கினி வச்சால்தான் அனல் வரும். ஹல்லேலூயா. அக்கினி இல்லாவிட்டால் அனல் வராது. ஹல்லேலூயா. அக்கினி ஆவியானவர் தியானிக்கையில்
அக்கினி கொண்டு சொல்லப்பட்ட 39ஆம் சங்கீதத்தின்படி அதிகமாய் கர்த்தரை தியானிப்போம், கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம், கர்த்தர் செய்த நன்மைகளை தியானிப்போம், கர்த்தர் நம்மதிலே ஏற்படுத்தின சாட்சிகளை தியானிப்போம். ஹல்லேலூயா. தியானிக்க நம்ம சிந்தையிலே ஒரு மகிழ்வு, நம்ம சிந்தையிலே ஒரு ஆனந்தம், நம்ம எண்ணங்களிலே ஒரு ஆனந்தம், நம்ம இருதயத்திலே ஒரு ஆனந்தம், நம்ம சரீரத்திலே ஒரு ஆனந்தம். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் அதை உணர்ந்திருக்கு. நல்ல ஆவிக்குள்ளாகி போது சரீரம் அப்படியே அக்கினியாக இருக்கும், அப்படியே அனலாக இருக்கும். எத்தனை பேருக்கு அனுபவம் தெரியாது. அது அனலுள்ள ஒரு சீக்கிரம் அளவுக்கு அளவரசிக்க மந்திரமாக்க வருவாங்க. காலை வேலை கத்தர்கள் கொடுப்பாராக. காலை வேலை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. எனக்கு ஒரு அனைவரும் சீக்கிரம் அக்கினி 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 எனக்கு வேண்டி அனுபவம் அத்தனையும் அகன்று போகட்டும். குடும்பத்திலே இந்த சபையிலே கலைகளாம் முழுவதும் நம்ம எப்படி நிலைமைகளை மாற்றி நமக்கு தெரியும். நம்ம இப்ப அதை மாற்றி அதை அனைவருமாய் செய்ய நமக்கு உதவி செய்வார்கள். கண்டிப்பா எனக்கு சாட்சி சொல்லித்தான் ஆகும். எனக்கு சரி செய்த நன்மை என்னால சொல்லாம இருக்கவே முடியாது. அப்படி அனுபவித்தீங்களா? நம்மளை சீரக சாட்சியை வைத்திருப்பதும் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஐயா அவர்களுக்கு வயது 78 வயது. 78 வயதிலும் அவங்க சோப்பு இல்லாம குடிச்சாங்க செய்யறாங்க. நம்ம என்ன செய்யணும்? ஒரு வயசு ஆச்சு எவ்வளவு கொடுத்ததுன்னு சொல்லுவோம். இந்த வரியை ஆசை ஒரு கதையை எடுத்துக்க. இந்த மாடுகளுக்கு முகப்பட்ட மாடு கொஞ்சம் சமயம் கொஞ்சம் அந்த 2 மாடுகளும் போகும்போது அது கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் அந்த அந்த மாட்டை பயன்படுத்தணும். அந்த முகத்தை எடுக்கவே மாட்டாங்க. அடிமையாக அந்த பத்திரிகை ஆசிரியர் சொன்னார், கடைசி வரைக்கும் என் மூச்சு போற வரைக்கும் நான் ஆண்டு செய்கிறேன் என்று மதி தந்தைப்பெல்லாம் பத்திரிகை எல்லாருக்குமே நம்ம ஐயா வந்திருப்பது. அநேக நாட்கள் பாஸ்டர் டைம் கொடுங்க சொல்லலாம். சிச்சுவேஷன் கொடுக்க பாஸ்டருக்கு ரொம்ப அன்பு. ஐயா எப்படியாவது வந்து சொல்லி கத்தனை மதியம் கொண்டு வந்தது கரங்களை கட்டி
ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்கு, ஒவ்வொருக்கும் ஒரு கிருபை இருக்கு. ஆனா இந்த காலத்துல நாங்க 20 years இந்த பிபிஎஸ் நடத்துவோம். அந்த பிபிஎஸ் அலுவலர் இருக்கிறோம். அந்த பிபிஎஸ் அவ்வளவு உற்சாகமாய் சபைகளை பலப்படுத்தணும். பெரிய சபைகளை பலப்படுத்தக்கூடிய கருத்து அவருக்கு பாராட்டுகிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அதாவது அது மட்டுமல்ல, இப்போது அவருக்கு மீடியா மூலமாக அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்தி மறந்தோம், இங்க எங்கே போனோம்னு மறந்தோம். அந்த மீடியால பார்க்கிற சில காட்சிகள் நம்ம மறக்க முடியாத ஊழியத்தை பாஸ்டர் செய்யறாங்க. அதே நாமளே ட்ரை பண்ணேன், பாஸ்டர் பண்ணலாமான்ட்டு அதான் முடியல. மீடியா மினிஸ்ட்ரி சில சப்ஜெக்ட் எடுத்து பண்ணலான்னு பார்த்தாலும் எங்களால முடியாது. நான் கத்து தஞ்சவுக்கு பெரிய கிருமைகளை கொடுத்திருக்கிறார். நீடித்த நாட்கள் நல்ல சுகத்தையும் நல்ல மரணையும் இந்த காலில் இருக்கிற அந்த பலவீனங்களை மாற்றி சுகத்தை தரும்படியாக எல்லாரையும் முயற்சிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம். 78 வயதிலும் உண்மை தாசனுக்காக ஸ்தோத்திரம். மனிதனுக்கு பிறப்பிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல சுகத்தை கொடுங்க, கத்தாவை பிரதனை கொடுங்க. தொடர்ந்து கத்தாவை அன்னைகள் அனைத்து பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்ய கத்தாவிற்கு நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். ஆசீர்வதி அம்மாவையும் ஆசீர்வதிங்க. அருமையான சந்ததிக்காக ஸ்தோத்திரம். அப்பா இந்த ஆசைகள் உங்களுக்கு பிரதிபலனை இந்த உலகத்தில் அனைவருக்கு அவர்களுக்கும் நன்மைகள் நினைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நிறைய பேரை காணும். தொடங்கினாலும் பார்த்தா என்ன 10 தொடங்கிடலாமா நம்ம கேட்கிறோம். सरकारी பாட்டு பாத்தீங்கன்னா சில பாடலை பாடி காணிக்கிறேன். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும்
இத்தனை பேர் இருக்கீங்களே, அல்லேலூயா வாயில வரலையா? அல்லேலூயா.